கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை செஞ்சுட்டே இருங்க. எப்ப நடக்கும்னு அவர் சொல்லுவார், அப்ப நடக்கும். பல நேரங்கள்ல இதான் நடக்குது. எனக்கு நடக்கல, அடைக்கப்பட்ட வாசல் எல்லாமே இப்படி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் ஆண்டவர்கிட்ட வந்து எனக்கு ஒரு 28-29 வருஷம் ஆகுது. இந்த 29 வருஷத்துல நான் ஆண்டவரை பார்த்த வரைக்கும் சொல்லுவேன், கர்த்தர் ஒண்ணு சொல்லி அது ஃபெயிலியர் ஆனதே கிடையாது. கர்த்தர் ஒண்ணு சொல்லிட்டாரு, அதன்படி நம்ம அப்படியே செய்யணும், அவ்வளவுதான். ஆனா அவர் நம்மகிட்ட சொல்றது ரொம்ப சிம்பிளா இருக்கும். நமக்கு என்னன்னா, பெரிய காரியங்களை சொன்னா ஈஸியா செய்வோம். நீங்க புறஜாதியார பாருங்க, தங்களுடைய தேவன் ஏதாவது ஒண்ணு கஷ்டமானதை சொல்லும் போது அவங்க அந்த கஷ்டமானதை என்ன செய்யறாங்க, சிரத்தையா செய்வாங்க. அது உடம்ப கிழிச்சுக்கிறதோ, அது எது வேணா இருக்கும். இங்க இருந்து பல மைல் தூரம் நடந்து போறதோ, அல்லது வந்துட்டு தான தர்மத்தை பண்றதோ, எப்படியோ ஒண்ணு ரத்தம் வர அளவுக்கு கூட அவங்க என்ன செய்யறாங்க, எல்லாம் செய்யறாங்க. ஆனா தேவனுடைய ஜனங்கள், நமக்கு ஆண்டவர் சொல்றது எல்லாமே வெரி சிம்பிள், ரொம்ப சிம்பிள். 7 தடவை சுத்தி வா, ஒரு 3 நாள் உபவாசம் இரு. அதை விட ரொம்ப ஈஸியான ஒண்ணு சொல்லுவாரு, நீ சும்மா இருப்பாரு, நான் உனக்காக என்ன செய்வேன், யுத்தம் செய்வேன், நீ என்ன செய்ய, சும்மா இரு. உங்களாலே என்னாலே அது மட்டும்தான் முடியாது. சும்மா இருன்னு சொன்னா சும்மா இருக்கிறது நம்மளால முடியாது. நம்ம போய் இருக்கிறத காம்ப்ளிகேட் பண்ணி விடுவோம். ஆண்டவர் சொல்வாரு, நீ எங்கேயும் போகாத, நானே பாத்துக்கிறேன் பாரு. நம்மளால தேடி போய் அங்க ஒரு ஆபீசரை தெரியும், அவரை பிடிச்சா வேலை நடக்கும். அங்க போய் அதை காம்ப்ளிகேட் பண்ணி எல்லாம் நடத்தி, அதான் சொல்வேன், ஒரு விஷயத்தை கர்த்தர் சொன்னார்னா அது நடக்கும். அது எரிகோ கோட்டை மாதிரி இருக்கும், உள்ள போக முடியாம இருக்கும், சான்ஸே இல்லம்மா, அதுக்கு மேல அந்த பக்கம் மூவே ஆகாதும்மா. உனக்கே கவலை, அந்த பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற ஒரு உடைச்சி உனக்கு வழியை ஏற்படுத்தி உன்னை ஏற பிடிக்க வச்சு உன்னை உயர்த்துவதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நம்ம ஏன் கவலைப்படணும்? நம்ம பிரச்சனையே இதுதான் இல்லைங்க, இதுக்கப்புறம் இது நடக்க வாய்ப்பே இல்லைங்கம்பா. நடக்கும். ஏன் நடக்காது? சொன்னவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அவர் சொன்னார்னா நடக்கும். இன்னைக்கு தீர்மானம் எடுங்க, அவர் என்ன சொன்னாரோ அதை மட்டும் செய்யுங்க, அதை தாண்டி ஒண்ணும் செய்யாதீங்க எக்ஸ்ட்ராவா. அவர் சொன்னபடி நீங்க செஞ்சு பாருங்க, உங்களுக்கு முன்னாடி இருக்கிற எரிகோ விழுதா இல்லையான்னு பாருங்க.